புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி இல்லை பேபி. ஹாய். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு வெறுப்பான ஒரு நாள். இட்ஸ் பேட் டே ஃபார் மீ. நான் வந்துட்டு 10 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தும் எனக்கு வந்துட்டு என்னோடய 7th பே ஸ்கேல் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை. அது கேட்குறதுக்காக நான் வந்துட்டு டிபிஹெச், டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு வாசல்லையே வந்துட்டு இந்த உள்ளே போகிறதுக்கு வந்துட்டு சீட்டு வாங்கினா தான் உள்ளே போக முடியும். அவங்க வந்துட்டு எங்கே போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் 2nd floor E செக்ஷன் போகிறேன் அப்படின்னா போகக்கூடாது. ஏமா இன்றைக்கி காங்கிரஸ் மீட்டிங்லாம் இருக்குது, எவ்வளோ குரோம்பேட்டிலேருந்து இங்கே வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்கேன், நீ என்ன அசால்ட்டாக போகக்கூடாதுன்னு மனசில் நினச்சதான். மேடம் இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு கொஞ்சம் இதை பார்க்கணும், எனக்கு சம்பளம் போடல, அவங்க தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அப்போலாம் உள்ளே போகக்கூடாது மேடம். ரொம்ப சர்வசாதாரணமாக அப்போலாம் உள்ளே போகக்கூடாது மேடம். வந்துச்சு கோவம், சண்டைன்னா சண்டை, செம்ம சண்டை. நீ என்னை உள்ளே விடலைன்னா இங்கே ரோட்டில் உட்காந்து தர்ணா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறமா உடனே குடுகுடுன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் வேலை எதுவும் நடக்கலை, அது வேறு விஷயம். பட் ஒரு ஐஏஎஸ்ஸுக்கோ இல்லாட்டி ஒரு ஜட்ஜுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஹையர் ப்ரொஃபஷனலில் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி சம்பளம் போடாமல் அவங்களால இவ்வளோ நாள் இருக்க முடியுமா? ஒரு பே ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணாமல் அவங்களால இவ்வளோ ரொம்ப சாதாரணமாக இருக்க முடியுமா? ஏன் இந்த கவர்மெண்ட்டு வந்து எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டுன்னு ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் யாருக்கு சர்வ் பண்ணுறீங்க? மக்களுக்கு தானே சர்வ் பண்ணுறீங்க. இப்போ நான் டாக்டர், நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு உடனடியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? ஆனால் அதே டாக்டர் எனக்கு சம்பளம், எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சம்பளம் கிடைக்கல அப்படின்னு வந்தால் நீங்கள் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? என்னன்னு இல்லை, எந்த விஷயத்துக்காக ஒரு டாக்டர் ஏதோ ஒரு டிபிஹெச்சோ டிஎம்எஸ்ஓ டிஎம்இஓ எங்கன்னா போனால் வந்துட்டு இந்த ஹைராக்கியல் டாமினேஷன், நான் பெரிய ஆள், நீ பெரிய ஆள், நீ பிடுங்கி நான் பிடுங்கி, என்ன மாதிரியான மனநிலை, என்ன மாதிரியான ஒரு சொசைட்டி? இந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு பெருத்த அவமானமாக இருக்குது. வெறும் பவர்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனில், பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்கிறவனால மட்டும்தான் எல்லா வகையான சுகத்தையும் அனுபவிக்க முடியும்னா அப்புறம் இன்னத்துக்கு கவர்மெண்ட்டில் முணங்கி வேலையை பார்த்துட்டு வேலையை விட்டு போயிடுவோம், இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு அப்ஸ்காண்ட் ஆகலான்னு தான் எல்லாருக்கும் தோணும். எவனுக்கும் வேலை உட்காந்து பார்க்கணுன்னுலாம் தோணாது. முதல்ல டாக்டரை மதிக்க தெரியணும். இது யாருக்கு நான் சொல்கிறேன்னா, டிபிஹெச் டிஎம்இயில் உட்காந்துட்டு இருக்க வெங்காயங்களுக்கு. ஏன் எனக்கு இப்போ எங்கள் அப்பா சொன்னார், நீ ரோட்லேயே உட்காந்து பண்ணி, இல்லை அப்படி பேசினவளோ ஒரேடியாக அடிச்சு போலீஸ் கேஸ் ஆகட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னாரு. அதெல்லாம் பண்ணாமல் உட்காந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ பெரிய மங்குனியாக இருப்பேன்.